நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு தக்கமா தாக்கு தாக்கு முதல்ல வாய மூடுறா. அதாங்க ரேடியோல பாட்டு பாடிக்கிட்டு இருக்குல்ல, பாடுது சார். அதுவே பாடட்டும். நீ வாய மூடிட்டு வேலையை பாரு. சரிங்க சார். எங்கடா போயிட்டு வர? பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருக்கேன் சார். ரொம்ப முக்கியம். புத்தகம் வாங்க கொஞ்சம் பணம் கொடுங்க சார். பணம் இருக்கு, தரமாட்டேன். ப்ளீஸ் கொடுங்க சார். கொடுக்க முடியாது. நீங்க கொடுப்பீங்கன்னு தெரியும் சார். திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. போடா போடாங்கல. பணம் வேணுமா? ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்கறது. நானே சிரமத்துல இருக்கேன். நீ எவ்வளவு படிச்சாலும் போலீஸ் ஆக முடியாது. வந்து படுத்து தூங்கு. கரண்டாக மிச்சமாவும்ல. நீங்க பேசாம படுங்க மாமா. எது மாமாவா? சாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப மாமான்ற. நான் எப்படி அவனுக்கு மாமாண்ண? வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன வாடா போடான்னு சொல்லுவ போல இருக்கே. படுறா, லைட்டா பண்றா. நாராயணா சார், 2 சமோசா. சாருக்கு 2 சமோசா. டேய், தொப்பில இருந்து கையெடு. இந்த பயலுக்கு இதே பழப்பா போச்சு சார். போலீஸ்னாலே பைத்தியமா அலையறான். இவனுக்கு போலீஸ் ஆகணுமா? போலீஸ்காரங்க பாத்துட்டாலே அடுத்த நிமிஷமே அவங்க யூனிஃபார்ம் தொட்டு பாக்கணும், தொப்பியை தொட்டு பாக்கணும். இல்ல போய் வேலையை பாடுறா. ஏண்டா போலீஸ் ஆகுறியா? ஆவறேன் சார். இப்படி போலீஸ் ஆயிட்டடா சார். நான் சல்யூட் அடிக்கட்டா? அடே இது வேறயா? தொப்பியை கழட்டி வச்சுட்டு போய் கிளாஸ் கழுவு. போட. சார் சார் டீ குடிங்க சார். ஃப்ரீ டீ சார், எடுத்துக்கோங்க. சார், நைட் டியூட்டில இப்படி எல்லாம் தூங்காதீங்க சார். நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க சார். குடிங்க சார், ஃப்ரீ டீ தான். தபார் மச்சான், எந்த போலீஸ்காரனும் என்ன ஒண்ணும் 100 கேஸுக்கு மேல என் பேர்ல இருக்குது. என்ன பண்ண முடிஞ்சது? முடிஞ்சா என்ன வந்து புடிய சொல்லு பாக்கலாம். எவனும் ஒன்னும் பண்ண முடியாது. முந்தா நேத்து மார்க்கெட்ல ஒருத்த மண்டைய ஓடிச்சேன். எவனும் ஒன்னும் பண்ணல. அவனுங்க மூஞ்சில பணத்தை தூக்கி அடிச்சா எனக்கே சல்யூட் அடிச்சுட்டு போறானுங்க. ஹலோ சார், போலீஸால ஒன்னும் சொல்றான் சார். அவனுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க சார். டேய், எவன்டா போலீஸ்? போலீஸால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்றாங்க பாரு. போலீஸ் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? எல்லாரும் லைன்ல நில்லுங்க. சரி, நீ போ. நெக்ஸ்ட் 43. நெக்ஸ்ட். என்னது அது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவையானது ஜஸ்ட் கிளம்பு. மூச்செழு. இதுதான்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையானது. குட். உன் பேர் என்ன? ஜானகிராம். ஊருக்குள்ள வீரன் நான்டா. வேட்டையாட காக்கி கட்ட போட போறேன்டா. கடமை கொண்டு கண்ணியமாக வாழும் வரையில் கட்டுப்பாட நியாய தர்மம் பாதையில் நானும் போக போறேன்டா. தப்பை எல்லாம் சுட்டி காட்டி அன்பாய் சொல்வேண்டா. தப்பை எல்லாம் சுட்டி காட்டி அன்பாய் சொல்வேண்டா. அவன் தேவையின்றி வம்ப செஞ்சா போட்டு தள்வேண்டா. சல்லாம் சலாம் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ். சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ். காட்டுக்குள்ள சிங்கம் நான்டா. ஊருக்குள்ள வீரன் நான்டா. வேட்டையாட காக்கி கட்ட போட போறேன்டா. கடமை கொண்டு கண்ணியமாக வாழும் வரையில் கட்டு
கட்டுப்பாட நியாய தர்ம பாதையில் நானும் போக போறேன்டா போலீஸ் 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 தவறுகள் எங்கள் கண்ணில் பட்டால் விடுவது கிடையாது கலவரம் என்றால் பின்னே யாரும் செல்வது கிடையாது காற்றும் மழையும் எங்கள் கையை குறுக்கி போகும் தன்னாலே வெயிலது என்ன பனியும் என்ன வழக்கம் சொல்லும் முன்னாலே போலீஸ் ஒன்றே ஊரின் காவல் தெய்வம் போலீஸ் என்றும் ஊரை மேன்மை செய்வோம் சொல்லாம் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ் காட்டுக்குள்ள சிங்கம் நான்டா ஊருக்குள்ள வீரன் நான்டா வேட்டையாட காக்கி கட்ட போட போறேன்டா கடமை கொண்டு கண்ணியமாக வாழும் வரையில் கட்டுப்பாட நியாய தர்ம பாதையில் நானும் போக போறேன்டா பதிலுக்கு பதில் சொல்லத்தானே சீரும் என் பெல்ட் ஈவ்டீசிங் ராகிங் பண்ணால் அடிப்பேன் விட்டு இதுவே எங்கள் உயிர் மூச்சென்றே சந்தோஷமாய் செல்வோமே எங்களை போல யாரும் இல்லை மனசுக்குள்ளே சொல்வோமே சேவை செய்ய எங்கு வந்தேன் நானே நாங்கள் என்றும் உங்கள் நண்பன் தானே சொல்லாம் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ் காட்டுக்குள்ள சிங்கம் நான்டா ஊருக்குள்ள வீரன் நான்டா வேட்டையாட காக்கி சட்ட போட்ட போறேன்டா கடமை கொண்டு கண்ணியமாக வாழும் வரையில் கட்டுப்பாட நியாய தர்ம பாதையில் நானும் போக போறேன்டா தப்பை எல்லாம் சுட்டி காட்டி அன்பாய் சொல்வேண்டா தப்பை எல்லாம் சுட்டி காட்டி அன்பாய் சொல்வேண்டா அவன் தேவையின்றி வம்ப செஞ்சா போட்டு தள்வேண்டா சலாம் ஓ சலாம் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ் 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 ஏய் இப்ப ஏன் பின்னாடியே வர இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. என்ன இது லவ் லெட்டரா ம். குடு வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா படிச்சுட்டு உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு இப்பவே சொல்லிடுறாரு அவ்வளவு fast ஆ? அருந்ததே அருந்ததே யாரு ஜெகமாவா? இல்ல என்ன பெத்த அம்மா ஆ? அம்மா ஏய், இங்க ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் அதுக்கு போய் எதுக்கு உங்க கொடுக்கறான் அம்மாவை கூப்பிடுற? ஏய் விட்டா நில்லு மொத்த குடும்பத்தையும் ஏய், கூப்பிடுவ போல இருக்கு. நில்லுடா. ஆள விடுமா? லவ் லெட்டர் கொடுத்தியாடா? ஆமாக்கா. வா போலாம். இதுதான் அந்த ஜெகமாவா? என்ன எழுதிருக்கான் படி. பவித்ரமான என் பவித்ராக்கு ஓ நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். என் கண்ணுலயும் நீதான் கனவுலயும் நீதான். என்னடா அது? எதுக்கு அடிக்கிற? நீ மேல படி படி. கண்ணை மூடி இருந்தாலும் நீதான் திறந்திருந்தாலும் நீதான். மறுபடியும் ஏன்டா அதே எழுதிருக்க? இந்த பார் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. டேய் எங்கடா ஓடுற? இங்கே நில்லு. நீ படி. இல்ல இல்ல வேண்டாம். நீ ஊனா பூத்துருவேன் ஊனா உதிர்ந்துருவேன். என்ன சொன்ன? இப்பவே உதிர்ந்து போ. அவ ஊன்னு சொல்லிட்டா. ஏய் ஊன்னு சொல்லு. என்ன கவிதை எழுதுற? கவிதை கேக்குறாங்க. என்னாச்சு? ஏன் இத சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஏதோ ஜாலியா இருக்குமா எழுதுன? என்னடா சொன்ன? ஜாலியா இருக்கிறது ஏன் உனக்கு பிரச்சனை? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு போகுது. உனக்கு ஜாலி கேக்குதா? ஆ? கத்தி எங்க? கத்தி கத்தி. இவங்களால சும்மா இருக்க கூடாது. டேய் மறுபடியும் என் பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன். படா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொண்ணுங்க கண்ணுல மாட்டினா போதும் இப்படி பேசியே ஏமாத்திடுவானுங்க. ஆமாமா மேடம். நீ என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி ஆமா மேடம்ங்கற? நீயும் அப்படிதான்டா. இப்ப என்ன எதுக்காக திட்டுறீங்க? உன் யோகியம் என்னன்னு உன் பொண்டாட்டி கேட்டதானே தெரியும். இவன் 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 எல்லாரும் ஒண்ணுதான். எவனும் நல்லவன் கிடையாது. அப்ப உங்க பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கவே மாட்டீங்களா?
என் பொண்ணுக்கு நான் கல்யாணமே பண்ண போறதில்ல. ஏன்? We hate marriage. कैसा हो शकील? நல்லா இருக்கும் பாய். இன்னும் half an hour லவ் ஏரியா சிக்னலுக்கு வா. என் ஆள் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவா. அனுப்புனாரு. சொல்லுங்க பாய், பிக்கப் பண்ணிட்டான். அதே ஏரியால இருக்கிற யூனியன் பேங்க் கிட்ட போய் நின்று அங்க ஒரு பொண்ணு வருவா. உன் பேர் என்ன? ஷக்கீல். அவங்களுக்கு டோர் நம்பர் சொல்லு. Right side door number 295. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிவி ஹெட்லைன்ஸ்ல என்ன வருதுன்னு பார்த்து சொல்லு. இந்த டெத் பத்தி போலீஸ்காரங்க கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னா உடனே மீடியாக்கு போன் பண்ணி கலீதோட ஆளுங்க தான் இதை பண்ணாங்கன்னு கிளியர் கட்டா சொல்லிடு. கலீதோட அராஜகங்களுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்களான்னு பொதுஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேர் ஜானகிராம், புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. உன் பேர் என்ன? ராம்நாதன் சார். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சார். உன் பேரு? என் பேரு பாஸ்கர், ரைட்டர் சார். உன் பேரு? என் பேர் தினகரன் சார். குட். நீ? அப்துல்லா சார். அட நீ எப்போ வந்த? சாரி சார், எப்போ வந்தீங்க? என்ன போய் சாருங்கிறீங்க? டேய்னு கூப்பிடுங்க. அது இல்லடா, எப்ப செலக்ட் ஆன சொல்லவே இல்ல. மொத்தத்துல நினைச்சத சாதிச்சுட்டடா. கில்லாடி பையன்டாடி. உன்னை நினைச்சா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குடா. ஏசிபி சார் உள்ளதான் இருக்காரு, நீ போய் பாத்துட்டு வா. ஓ சார், திஸ் இஸ் ஜானகிராம், நியூ ஜாயினிங். சார், ஜானகிராம். சீனியரை பார்த்ததும் சல்யூட் அடிக்கணும்னு உனக்கு தெரியாதா? சார் அடிச்சேன் சார். மறுபடியும் அடி. ஆமா, பேர் என்ன சொன்ன? பரமசிவம் சார். பரமசிவமா? கொஞ்ச நேரம் முன்னாடி ஜானகிராம் சொன்ன. இப்ப கூட ஜானகிராம் தான் சார் சொன்னேன். உங்களுக்கு பரமசிவனை கேட்டுக்கொண்டு நினைக்கிறேன். ஆரம்பத்திலே ரொம்ப ஓவரா தான் போற. டிபார்ட்மெண்ட்ல என்ன பெருசா ஒன்னும் கட்ட முடியாது. வெறும் எஃப்ஐஆர் மட்டும்தான் உன்னால போட முடியும். வேற எதுக்கும் உதவ மாட்டேன். போலீஸ்காரனா மட்டும்தான் இருக்க முடியும், ஹீரோவாக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ்னால ஹீரோ தான் சார். என்ன பணம் வேணுமா? படிக்கிறதுக்கா? ஏண்டா என்ன பார்த்தா கேனைய மாதிரியா தெரியுது? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுப்பீங்க மாமா. நீங்க கொடுக்கலன்னா யார் கொடுப்பாங்க? கொடுங்க கொடுங்க. எப்படி இருக்கீங்க? அடப்பாவி, நீ உண்மையிலேயே போலீஸ் ஆயிட்டியா? டியூட்டிலையும் ஜாயின் பண்ணிட்டியா? எல்லாம் உங்க தயவால தானே மாமா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ போன இதுங்க வந்துருச்சு. இவனுக்கு கப்பு கழுவ தெரியல, அவனுக்கு டேபிள் துடைக்க தெரியல, இந்த குட்டி பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டிய முதல்ல உங்களுக்கு வேலையை கத்து கொடு. சரி வாங்க போலாம். சும்மா இப்படி தண்ணியில முக்கிய எடுக்கிறது இல்ல. எல்லா கப்பையும் நல்லா சோப் போட்டு கழுவி துணியால தொடச்சு வைக்கணும். புரியுதா? நீங்க பண்ணுங்க பாக்கலாம். மாமா, சின்ன பசங்களை வச்சுலாம் வேலை வாங்கிட்டு இருக்க. சைல்ட் லேபர். நாளைக்கு நானே உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அரெஸ்ட் பண்ணுவியா? என்னையே அரெஸ்ட் பண்ணுவியா? ஏடா, சோத்துக்கு வழி இல்லாதப்போ என்கிட்ட வர வேண்டியது. வயிறு நல்லா நிறைஞ்ச அப்புறம் குழந்தை தொழிலாளர்களும் சட்டம் பேச வேண்டியது. நீ ஆம்பளையா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்றா. இங்கேயே உட்கார்ந்துருக்கா. அவர் திருந்த மாட்டாரு, நீங்க வேலையை பாருங்க. ஒரு நிமிஷம். கூடிய சீக்கிரத்துல இன்னொரு ஷோரூமையும் திறந்துருவேன். ஆமாமா. ஏய், பாய் பேசணுமா? தல்வார், போன எலெக்ஷன்ல அந்த பார்ட்டிக்கு எவ்வளவு ஃபண்ட் கொடுத்த? இப்ப என்ன மறந்து போயிட்டிய? அது நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பாய். இப்பதான் கலிதோட ஆளுங்க வந்து 50 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. நம்ம நாட்டிலேயே இல்லாத அவனுக்கு அவ்வளவு கொடுக்கறேன்னா லோக்கல்ல இருக்கிற எனக்கு அவ்வளவு கொடுக்கணும். 1 கோடி கொடுத்து அனுப்பு. 1 வாரம் தான் டைம்.
அண்ணா இவன் பேர் லட்சுமிகாந்த், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு 2 பசங்க. இது அவன் கார் நம்பர், இது செல் நம்பர். 50 ரூபா கேட்கலாம். இவன் சினிமா ப்ரொடியூசர், 3 படம் எடுத்திருக்கான். எல்லாம் தெரியுது. டேய் வாடா, யார் அந்த ப்ரொடியூசர்னு கொஞ்சம் விசாரி. This is how they operate. First batch, they just collect the information. யாரெல்லாம் பணக்காரங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர் என்ன, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்னொரு பேட்ச் அவங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுத்து விட்டுருவாங்க. ஒன்று நேரில் போய் மீட் பண்ணுவாங்க, இல்ல ஓவர் த ஃபோன் மிரட்டி விட்டுருவாங்க. உன் ஷூட்டிங் 20% முடிஞ்சிருச்சுல. ஒருவேளை நாங்க கேட்ட பணத்தை கொடுக்கலனா லொகேஷன்ல இருந்தே உன்னோட ஹீரோயினை தூக்கிடுவோம். ஹீரோவை ஸ்பாட்லயே போட்டுருவோம். இந்த 2 பேட்ச் இல்லாம 3வது பேட்ச் ஷூட்டர்ஸ். அவங்க பேச்சை கேட்காம பணம் கொடுக்காம போனா இறக்கம் இல்லாம கொன்னுடுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க 2 தலைவலி யாருன்னா ஹலீத், தல்வார். போன 15 வருஷமா ஹலீத் இந்தியாவிலேயே இல்ல, இருந்தோம் மலேசியால உட்காந்துக்கிட்டே ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி தல்வார் கடந்த 15 வருஷமா இங்க இருந்துகிட்டே ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். We have to admit, it's a shame on us. இது வரைக்கும் ஒருத்தனை கூட பிடிக்க முடியல. எல்லாரையும் மிரட்டி பணம் புடுங்குறாங்க. வெறும் மிரட்டுறாங்க, அவ்வளவுதான். அதை வச்சே எல்லாரையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க. நாம இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? Come on, go ahead. யாராவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க. குட், நீங்க தாராளமா பேசலாம். அவங்க மிரட்டுற மாதிரியே நாமளும் அவங்கள மிரட்டணும் சார். நான் சொல்றது எல்லாருக்கும் காமெடியா இருக்கலாம் சார், பட் இட் ஒர்க்ஸ். அவங்கள எதிர்த்து போராடினா நம்ம உயிர் போயிடுமே, நம்ம எல்லாருமே பயப்படுறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இப்ப வரைக்கும் நமக்கு வார்னிங் கொடுக்கறவனும் சாதாரண மனுஷன் தான். அவனுங்க நம்மள மிரட்டுற மாதிரியே நாமளும் அவங்கள மிரட்டணும் சார். இத பாருப்பா, இப்போ உங்ககிட்ட ஒரு சில உண்மைகள் பேசணும். ஒரு நிமிஷம் அந்த தொப்பியை கேட்டேன். ஆக்சுவலா இந்த போலீஸ் வாழ்க்கை மாதிரி ஒரு வேஸ்டான வாழ்க்கை எதுவும் இல்ல. இன்னைக்கு நாடு முழுக்க 31st நைட்டை சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி பணக்கார பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம காவல் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பண்டிகைக்கும் காவல் காத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்களை மாதிரி போலீஸ்காரங்க எப்ப தண்ணி அடிக்க முடியும்? எங்க வாழ்க்கை அவ்வளவுதானே. இப்ப என்ன, நீங்க தண்ணி அடிக்கணும் அவ்வளவுதானே? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஆளுக்கு ஒரு பெக்கு போட்டானா குடிச்ச மாதிரி யாருக்கும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து நீ என்ன பாக்குறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாமா. நான் உங்க எஸ்ஐ. இப்ப நான் உன் அங்கிளா பேசுறேன். 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. ஒரு பெக் அடிச்சுட்டு வந்து உடனே டியூட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் டைம் கொடு. சரி சரி விடுங்க, என்ன பண்றது, போயிட்டு வாங்க. டேய் சல்யூட் பண்ணுங்கடா. இந்த நாடகம் ஒன்னும் தேவையில்ல, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாப்பா. மோ சீக்கிரம் வாங்க. சரி கோபி, கோபி, ஏய் கோபி, நான் சொல்றது கேளு. ஸ்டூபிட் கோபி, இப்ப எங்க இருக்க? ஆல்ரெடி எல்லாரும் வந்துட்டாங்க. லிசன் டு மீ கோபி, பார்ட்டி ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னது நம்பர் வேணுமா? எழுதி தொலை, சீக்கிரம் எழுதி தொலை. 1804 ரெட் சாண்ட்ரோ ஃபர்ஸ்ட் ரோல நிக்குது, சீக்கிரம் வா. என்னது கொடுத்துட்டியா? வாட் ஷிட் கோபி, ஷிட். ஏன் இப்படி பண்ற கோபி? நீ மட்டும் இப்ப என் கண்ணுல மாட்டினா கொன்னிடுவேன்டா, காலி பண்ணிடுவேன். ஹரவே இல்ல. ச்சே கோபி, 1/2 மணி நேரத்துல half an hourல அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இங்க இருந்து ஆகணும். என்னது இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? நான் உன்ன கேக்கணும்டி. பாரு, நல்லா பாரு. போலீஸ் ஜீப் நீ போ, தெரியுதா? போலீஸ்காரன்டி. ஏன் முன்னாடியே என் ஜீப்பை உதைக்கிற, அடிக்கிற. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானா? எப்போ? அடி பாவி, என்னமா நடிக்கிற பாரு. உன் பேர் என்ன? உங்களுக்கு எம்எல்ஏ பாஸ்கர் சார் தெரியுமா? ஏய், பேரை முதல்ல சொல்லு. பவித்ரா. என்ன வேலை செய்யற? ஆக்சுவலி சார், இன்னைக்கு ஒரே நாள்ல நான் 3 ஈவென்ட் ஒத்துக்கிட்டேனா, அந்த டென்ஷன்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கும். நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நான் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் சார். சிட்டில ஆல் ஈவென்ட்ஸ் மொத்தத்தையும் A to Z. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா இனிமே போலீஸ் ஜீப் மேல மட்டும் கை வைக்காத, புரிஞ்சுதா? போ. என்ன
உங்க எஸ்ஐ யாரு சார்? இந்த ஸ்டார் உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் தான் எஸ்ஐ. அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸ் காணோம். ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. வேற ஏதாவது வேணுமா? ரவுண்ட்ஸ். बातें हैं भूल भुलैया तेरे सपनों की गलियों में I keep looking for you baby तेरी आंखें भूल भुलैया இங்க பாட்டில யாரோ எங்களை ஷூட் பண்ண பாக்குறாங்க. இவங்களெல்லாம் யார் பிடிச்சாங்க? புது எஸ்ஐ சார். யார் அது? சார். சார். தனியா தான் பிடிச்சியா? ஆமா சார். உங்ககிட்ட எத்தனை புல்லட்ஸ் இருக்கு? எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் எதுவும் கேரி பண்ணலையா? இல்ல சார். கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சது இல்லையா? எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் கேரி பண்ணணும்னு தெரியாதா? அரவிந்த். எஸ் சார். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் இருக்கா? இருக்கு சார். இவருக்கு கொடுத்து அக்கவுண்ட்ல எழுது. ஓகே சார். வாங்க. லோட் பண்ணு சார். அவங்கள போட்டுரு சார். I said shoot them. குறி பார்க்காம சுடுற? போலீஸ்க்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும் சார். நாளைக்கு மார்னிங் என்ன மீட் பண்ணு. ஓகே சார். மார்னிங் சார். ஓ வா வா வா. உக்கார். உன் பேக்ரவுண்ட் என்ன? எனக்கு யாரும் இல்லை சார். சோலோ. நான் ஒரு அனாதை சார். ஓ, ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்றியா? என்ன ஆபீஸ் சார்? இங்க கலீதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, தல்வாருக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கு. நீ ஓபன் பண்ற ஆபீஸ் இந்த ரெண்டு ஆபீஸையும் இழுத்து மூடணும் சார். உன்னை ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா ப்ரொமோட் பண்றேன். உனக்கு 4 அசிஸ்டன்ட்டையும் கொடுக்கறேன், யாரை கொல்லணுன்ற லிஸ்டையும் கொடுக்கறேன். எதை பத்தியும் யோசிக்காத, எல்லாரையும் போட்டு. கலீதியும் தல்வாரையும் மிரட்டுறேன்னு சொன்னல, தில் இருந்த மிரட்டி காட்டு. இந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, வீட்டில் இருக்க எலிங்க மாதிரி நம்ம கண்ணு முன்னால ஓடிட்டு இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, தடியை வச்சு அடிக்க முடியாது. ஆனா ஒரு துண்டு வடையோட எலிப்புரி வச்சுட்டா அதுவே தானா வந்து மாட்டிக்கும். சோ இந்த எலிங்களெல்லாம் ட்ராப் பண்ணாதான் ஒழிக்க முடியும். ட்ராப் them and shoot them. இது உங்ககிட்டே இருக்கட்டும். இது சேட்டலைட் போன். அப்ராட்ல இருந்து கலீத் பேசினா இது ரிங் ஆகும். அவங்க பேசுறதையும் நீ ஒட்டு கேட்கலாம். கலீத் தான் பேசுறான்னு எப்படி சார் தெரியும்? அப்ராட்ல இருந்து இந்தியாவுக்கு எந்த நெட்வொர்க்ல இருந்து போன் வந்தாலும் அது BSNL மூலமா தான் வரும். இந்தியன் கவர்மெண்ட் கலீதோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. சோ கலீத் அங்கிருந்து எப்போ பேசினாலும் வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி அதை ரெகனைஸ் பண்ணி இந்த போன் ரிங் ஆகும். போன் நம்பர் ட்ரேஸ் பண்ண முடியாது, ஆனா அவங்க பேசுறதை நீ கேட்க முடியும். காட் இட்? எஸ் சார். பாய்ஸ். சார். பாய்ஸ், இன்னிலிருந்து இவர் தான் உங்க ஆபீசர் ஜானகிராம். This is Rajesh. Hello, sir. Kiran. Hello, sir. Subbu. Hello, sir. And Srikanth. Hello, sir. ஓகே. வர சண்டே போலீஸ் அகாடமிக்கு வந்து ரிவார்டை வாங்கிக்க. என்ன ரிவார்ட் சார்? நேத்து நீ கொன்ன கேங்ஸ்டரோட ஒவ்வொரு தலைக்கும் 3 லட்சம் ரூபாய் ரிவார்டு இருக்கு. So totally 9 lakhs. ஓகே சார். Okay. Good luck. Thank you, sir. சீக்கிரம் ஆபீஸ் தரங்க. Okay, sir.
திடீர்னு கன் வேலை செய்யலண்ணா. ஏன்? அதான் எனக்கும் புரியல. ஸ்பாட்ல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேலை செய்யல. எவன்டா இந்த கண்ணை கொடுத்தது? லிஃப்ட்லண்ணா டைரக்டா மாட்டினானா. நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. சரி விடு, இன்னொரு பிளான் போடலாம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. சாரிண்ணா. அண்ணா இதுல ஸ்ப்ரிங் இல்லையே. அதை நான் தாண்டா எடுத்தேன். நம்ம ஆள் ஷூட் பண்ணியும் அந்த செட் சாகலை. நம்ம ஆள் ஒருத்தன் சுட்டு அவன் சாகலைன்னா அவன் மனசுல என்ன ஓடும்? அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றான்னு தோணும். அந்த கண்ணில் ஸ்ப்ரிங் இல்லாத விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஆள் போயிருக்க மாட்டான். இப்போ அந்த செட்டு பயந்து போய் அவனே பணத்தை அனுப்புவான் பாரு. இதுதான் என் பிளான். பாய், சாயந்தரத்துக்குள்ள எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்றேன். புள்ள குட்டிக்காரன் பாய், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க பாய். ஓகே ஓகே, இன்னையில இருந்து நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உனக்கு பாயோட சப்போர்ட் இருக்கும். உனக்கு என்ன வேலை முடியணும்னாலும் ஒரு போன் அடி. செட்டு தானே? அதுதான் என் ஸ்கிரீன் பிளே. நடராத்திரி இப்படியா கூச்சல் போட்டுட்டு இருப்பீங்க? லைட் அடிச்சுட்டு படுத்து தூங்குங்கடா. வேலையை முடிச்சிட்டு நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா? ஒரு பயம் மேலே இறக்கம் காட்டக்கூடாது. என்னடா ரொம்ப பசிக்குது மாமா. சின்ன வயசுல இருந்து இங்கேயே சாப்பிட்டு உனக்கு பழகி போச்சுல, அதாவது சம்பாதிக்கிறீல்ல, வேற எங்கேயாவது போய் சாப்பிடுற. உன் சாப்பாடு மாதிரி வருமா? என்னடா யூனிஃபார்ம் காணும், வேலை அவ்வளவுதானா? ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு மாமா. ஏண்டா என்ன பார்த்தா மாங்காய் மடைய மாதிரியா தெரியுது? முந்தா நாள் தான் டியூட்டில ஜாயின் பண்ண. 3 நாள் எவன்டா ப்ரமோஷன் கொடுப்பான்? அது சரி, என்ன ப்ரமோஷன்? என்கவுண்டர் பண்றது. அப்படின்னா ஜானகிராம். எஸ் சார். அடையார் நைட் குயின் பார்ல மட்கா கர்த்தா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? உடனே போறேன் சார். அவனை முன்னாடி பாத்திருக்கியா? நோ சார். போட்டோ ரெஃபரன்ஸ் எதனா வேணுமா? வேண்டாம் சார், நானே கண்டுபிடிச்சிடுறேன். குட் குட். கான்டாக்ட் கிளியர். எஸ் சார். Well, the party was nice, the party was pumping. Hey, yeah. And everybody having a ball. Hey, until the fellas started name calling. And the girls respond to the call. I hear a poor one shout out, who let the dogs out? Who let the dogs out? ஏய் வா, இங்க மட்கா யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். மியூசிக் ஆஃப் பண்ணு. மெயின் டோர் க்ளோஸ் பண்ணு. சார் நீங்க யாருங்க சார்? போலீஸ். மியூசிக் ஆஃப் பண்ணு. Hey! Hey! மியூசிக் ஆஃப் பண்ணது சார் எங்க ஓனர் தான் சார் ஆஃப் பண்ண சொன்னாரு. ஆன் பண்றா? இல்ல சார், முடியாது சார். உன் ஓனர் கிட்ட சொல்லு, இங்க இருக்கிறது மட்கான்னு சொல்லு சீக்கிரம். என்ன டிபார்ட்மெண்டாலா? யார பிடிச்சிருக்கன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். உன் பேர் என்னடா? சொல்லு, உன் பேர் என்ன? ஜானகிராம். என்ன பண்ண போற? என்ன என்கவுண்டர் பண்ணிடுவியா? பேமெண்ட் நல்லா இருந்ததுன்னா ஒருத்த என்கவுண்டர்ல போயிட்டா நீ தப்பிச்சிட்டேன்னு எழுதிடுவேன். எவ்வளவு வேணும்னு சொல்லு. 1 கோடி. என்னது பைத்தியமாடா? உனக்கு எவன்டா 1 கோடி கொடுப்பான்? நில்லு 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 நில்லு. அவசரப்படாத அவசரப்படாத. இப்போ நான் தல்வாருக்கு ஃபோன் பண்றேன். நீ ஆழம் தெரியாம காலை விட்டு பெரிய தப்பு பண்ற. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. போனை எடுக்கட்டும், உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏய், இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணு. சொல்லு மட்கா. சொல்லு பாய். யார் பேசுறது? மட்கா பாருக்கு போயிருக்கான் பாய். நீ எதுக்காக போன் எடுத்த? உன் பேர் என்ன? சலீம். எந்த சலீம்? நான் தான் பாய், சலீம் பேசுறேன். மிஸ்ட் கால் கொடுத்தது நீயா இல்ல மட்காவா? மட்கா தான் கொடுத்தான் பாய். அப்ப நீ எதுக்குடா போன் எடுத்த? போன மட்காட்ட கொடு. மட்காவை என்ன பண்ணன்னு சொல்லு. எவனோ ஒருத்த போன் எடுத்ததுக்கே இந்த அளவுக்கு பயப்படுறியே, நீ எல்லாம் எப்படிடா மாஃபியால இருக்க? மட்கா இருக்கானா இல்ல அவனை கொன்னுட்டியா? பரவாயில்லையே, சீக்கிரமா விஷயத்துக்கு வந்துட்டு. மட்கா மண்ண கவிட்டான்டா. ஏண்டா என்ன போன் லைன்ல வச்சு ட்ரேஸ் பண்ணலான்னு பாக்குறியா? என் கையில மாட்டினவன் கதை முடிஞ்சதுடா. என்ன ட்ரேஸ் பண்றானா? வாடா போலாம். ஏய்,
என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. உடனே 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 பாருக்கு போங்க. ஏய், எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. யாரு என்னங்கிற விவரம் உடனே கண்டுபிடிக்கணும். வாங்க. What's your name? Marina Gridney. Marina Gridney. Your name? Stephanie McDonald. You're from? O'Brien. மாஃபியாவே இல்லாம ஆக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஜானகிராம் கேங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சிம்ம சொப்பனம். அஞ்சாமலே சிங்கம் போல் வருவானே, கோபம் வந்தால் தீயாக எழுவானே. அஞ்சாமலே சிங்கம் போல் வருவானே, கோபம் வந்தால் தீயாக எழுவானே. எதிரிகள் இவன் பக்கம் போக நடுங்குவர் உயிர் மொத்தமாக. இவனுக்கென்றும் பயமில்லை, எரிமலை இவனின் இணையில்லை. ஆயிரம் யானையின் சக்தியை மொத்தமாய் கொண்டவன் சூரியன். இவன் தானே சூரியன், சூரியன் இவன் தானே சூரியன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஹாஃப் அன் ஹவர்ல வர சொன்னா எங்க இருந்து வருது? நீ முதல்ல ஆபீஸ் போ, நான் அப்புறம் பூஜா, இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு, அப்புறமா பேசுறேன். ஏய், அந்த கண்ணை கொடு. வேணாம்பா, எனக்கு பயமா இருக்கு. அந்த கண்ணை தூக்கி போடு. ஏய், காலால எட்டி உத. நான் உதைக்க மாட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஜீப் உதைச்சதுக்கு எவ்வளவு கலெக்ட் பண்ண. நான் உதைக்க மாட்டேன். ஏய், குடுக்க போறியா இல்லையா? சாரி சொல்லு. எனக்கு முதல்ல சாரி சொல்லு. எதுக்கு? எது? உனக்கு என் கழுத்தை புடிச்சு இப்படி 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 நிறுத்தல, மறந்துட்டியா? அதுக்கு முதல்ல சாரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான் வந்து உனக்கு சாரி சொல்லணுமா? வரேன் இரு. சாரி சார். என்ன சாரி சொல்ல சொன்ன? என்ன சார் அடிக்க வரீங்க? அடிக்கிறதா? உன்னை ஷூட் பண்ணணும். நான் என்ன செஞ்சேன்? கோபி, இங்க ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடக்குது, அப்புறமா ஃபோன் பண்ணு. இங்க பாருங்க, இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றதுலாம் உங்க ஜாப். பப்ளிக் இன்வால்வ் பண்ணி பப்ளிக்கே பிரச்சனை கொடுத்து பப்ளிக்கே ஷூட் பண்ணுவேனா என்ன அர்த்தம்? ஆர் யூ பப்ளிக் சர்வன்ட் ஆர் நாட்? ஏய், இவகிட்ட முதல்ல விசிட்டிங் கார்டு வாங்குங்க. ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. நீ இந்த ஸ்டேஷன் வந்து பாரு. நான் எதுக்கு ஸ்டேஷன் வரணும்? வரமாட்டியா? நீ சிட்டில ஈவென்ட்ஸ்லாம் எப்படி பண்ணிடுறேன்னு பாக்குறேன். என்ன சார் நீங்க ஏன் பொழப்பு எதுக்காக எடுக்கிறீங்க? ஓவரா நடிக்காத. நாளைக்கு ஸ்டேஷன் வந்து பாரு. சோ காடா குடு. காடா குடுன்னு சொன்னேன். மம்மி, அவன் உன்கிட்ட அப்படியே நடந்துக்கிட்டா? ஆமா. அவனுக்கு நம்ம யாருன்னு காமிப்போம். இங்கதானே? இங்கதான் நினைக்கிறேன். இதோ இவங்கதான். அந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்கு. இதுக்கு இன்னும் முடிவே வரல. என் பொண்ண வர சொன்னீங்களா? யார் வர சொன்னது? நான் தான். அது சரி, இது போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஏன்? ஒரு போர்டு இல்ல, யாரும் யூனிஃபார்ம்ல இல்ல. எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. முதல்ல உங்க ஐடி கார்டு காட்டுங்க. ஐடியை காட்டுங்கன்னு சொன்னேன். ஐடியை காட்டுங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஐடி இருக்கா இல்லையா? விட்டா குத்திருவீங்க போல் இருக்கு. ஏயா, எல்லாரும் ஐடி எடுத்து காட்டுங்க. எதனா குத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். உட்காருங்க. உங்க பேர் என்ன? அருந்ததி. எதுக்காக பேக்ல கத்தி வச்சுட்டு சுத்துறீங்க? ஆம்பளைங்க கிட்ட இருந்து சேஃப்டி வேணும்ல. எங்களுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே ஆகாது. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க. இப்ப எதுக்கு என் பொண்ண வர சொன்னீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணால என் உயிரே போயிருக்கும். என்னாலயா?
ஏய் நீ கொஞ்சம் இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஓ ரிவால்வர் அங்க விழுந்துருச்சு, ஓகே. ஒருவேளை என் பொண்ணு அங்க இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நீயே போய் எடுத்துட்டு வந்திருப்பல. அதை விட்டுட்டு ஏன் இவன் மேல கோவப்படுற? போலீஸ் பப்ளிக்காக வேலை செய்யும் போது பப்ளிக் போலீஸ்க்காக கோஆபரேட் பண்ணாதானே நல்லா இருக்கும். முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த பொம்பளையா இருந்தாலும் இப்படித்தான் இருப்பா. இதுதான் உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனா? உங்க வளர்ப்புனால உங்க பொண்ணு கூட உங்கள மாதிரியே ஆயிட்டா. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஆம்பளைங்க மேல கோவம் தெரியுது. கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆம்பளைங்க எல்லாருமே மோசமானவங்க இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தம் கூட இல்ல. நாங்க மோசமானவங்க தான். மோசமானவங்க நடுவுல இருக்கும்போது நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது, முக்கியமா போலீஸ் கிட்ட. எங்களுக்கு போலீஸ்காரனாலே சுத்தமா ஆகாது. ஏன்? அது எங்க பர்சனல் ஒப்பீனியன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சினிமால எல்லாம் போலீஸுங்களை ஹீரோ சுளுக்கு எடுக்கும் போது சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா? நீங்க பேசுறதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. வணக்கம் சார். யாரியா நீ? சார் நான் இங்க ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார். என்ன கம்பெனி? அது இவங்க போட்டும் சார், நான் அப்புறமா சொல்றேன் சார். சொல்லியா என்ன கம்பெனி? நான் பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றேன் சார். சரி கொஞ்சம் வெயிட் பண்ண பேசலாம். ஓகே சார். நாங்க இங்க இருந்து போனதா அவங்க கிட்ட உட்காந்து பேரம் பேசுவல. நாங்க என்ன பேசினா உங்களுக்கு என்ன? முதல்ல கிளம்புங்க. சும்மா சாவடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ண கத்துக்கங்க. அருந்ததி மேடம், உங்க கத்தி முடிஞ்சா போற வழியில 4 பேரை குத்திருங்க, நல்லா இருக்கும். This is my background. இனிமேலாவது என்கிட்ட பார்த்து நடந்துக்க. ஏய், இதோட உள்ள தூக்கி போடுங்க. மம்மி, இருங்க நானு வரேன். இங்க வாயா. சார் சொல்லு, உங்க கம்பெனில என்ன பிரச்சனை? சார் இங்க புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்கிறதா சொன்னாங்க. உங்க உதவி இருந்தா என் தொழிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தான். உங்ககிட்ட எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? 10-15 பேர் இருப்பாங்க சார். சரி எவ்வளவு கொடுப்ப? மாசத்துக்கு 2 லட்சம் கொடுக்குறேன் சார். அங்க எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு கணக்கு போடு சார். நீ சொன்னதை விட அதிகமா இருந்தாங்கன்னு வச்சுக்க சார், முட்டி பேந்துரும். சரி சார், வா போலாம். வாங்க சார் வாங்க. யார் வீடு இது? முதல்ல வாடகைக்கு தான் சார் வந்தேன். இப்போ இந்த வீட்டை வாங்கிட்டேன் சார். அடுத்த மாசம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன் சார். பாதி பேமெண்ட் கூட பண்ணிட்டேன் சார். ஓனரை துரத்திட்டு நீ இருக்கேன்னு சொல்லு. ஆமா சார், அந்த ஓனரை காலி பண்ண வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். எல்லாரும் இங்க வாங்க. சாண்டி, ஷபு, ரீட்டா, கீதா எல்லாரும் வாங்க. சார் யார் தெரியுமா? சார் போலீஸ் ஆபீசர். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். எல்லாரும் அவங்கவுங்க பேரை சொல்லுங்க. சாந்தினி, சாண்டி, ரேஷ்மா. என் பேர் ஜானகிராம், சப் இன்ஸ்பெக்டர். உங்க எல்லாருக்கும் அண்ணன் மாதிரி. உங்க ஓனர் எனக்கு ஒவ்வொரு மாசமும் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டான். உங்க பணம் எனக்கு வேண்டாம். ஏய், அந்த பணம் ஒவ்வொரு மாசமும் இவங்களுக்கு சேரணும். ஓகே சார். இவன் கொடுக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏய், இதை நான் சும்மா செய்யல, நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இங்க தினமும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லம்மா? அதுல நல்லவங்களும் வருவாங்க, ரவுடிங்களும் வருவாங்க, 1ஆம் நம்பர் கேடிங்களும் வருவாங்க. அவங்கள பேண்ட் அவுக்கும் போது ரிவால்வரை எடுத்து பக்கத்துல வைக்கிற நாய்களையும் நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி எவனாவது பேண்ட் அவுக்கும் போது ரிவால்வரை எடுத்து பக்கத்துல வச்சான்னா யோசிக்காம எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. சரிண்ணா. ஓகே சார். என் நம்பர் எழுதிக்கங்க. 9910. என்னடா ஆச்சு? 2 நாளா போன் கூட பண்ணல. பாய், வரப்போற உங்க பர்த்டேவை கலக்கிடலாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சார். ஓகே, சேட்டலைட் போன் ரிங் ஆகுது சார். யாரும் பேசாதீங்க. இன்னொரு விஷயம், புது பட ஹீரோயின்ஸ்லாம் கூட்டிட்டு வா. நீங்க இதெல்லாம் சொல்லுமா பாய்? உங்க முன்னாடி டான்ஸே ஆட வைக்கிறேன். ஆனா பாய், ஒரு விஷயம், நம்ம பசங்க 4 பேர் இறந்துட்டாங்க. கார்ட்டூன் மாதிரியே புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவன் தான் நம்ம பசங்களை தூக்கிட்டான். யார் இந்த கார்ட்டூன்? ஜானகிராம் சொல்லி புதுசா டியூட்டில சேர்ந்திருக்கான். அவனோட ஆட்டம் தாங்க முடியல. அவனை போட்டுட்டுமா பாய்? நோ டென்ஷன். ஒரு தடவை அவன் கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு மட்டும் சொல்லு. எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சைலண்டா உட்காருவா. லாலினா டைமண்ட் மர்ச்சன்ட் தானே? ஆமா சார். எங்க இருப்பான்? எஸ் சார். இந்த கால் கட்டாரத்துக்குள்ள நான் அவனை மீட் பண்ணும்.
என் பேர் ஜானகிராம். எல்லாரும் என்ன கார்ட்டூன் கூப்பிடுவாங்க. உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இது வரைக்கும் கார்ட்டூனை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்ப. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எப்ப கார்ட்டூனை பார்த்தாலும் உச்சா போக வெப்ப. மூடிக்கிட்டு உட்காந்து டைமண்ட் பிசினஸ் மட்டும் பார். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மீறி பண்ண ஃபயரிங் தான். டேய், லைன்ல இருக்கியா இல்லையா? டேய் கோபி, என் பைக் நடு ரோட்ல நிக்குது. நானே என்ன பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே வந்தா எப்படி வருது? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண, எவனாவது ஒருத்த மாட்டுவான். ஏய் கோபி, ஒரு நிமிஷம். லிஃப்ட் ப்ளீஸ். லிஃப்ட் ப்ளீஸ். உனக்கு ஆம்பளைங்கனா பிடிக்காத, எதுக்கு கேக்குற? கோபி, இது ஏதோ தெரிஞ்ச பார்ட்டி மாதிரி இருக்கு. நம்ம அப்புறம் பேசலாம். போன வை. யார் சார் நீங்க? ஓ, நீங்களா? ஏற மாட்டியா? கண்டிப்பா ஏறேன் சார். பின்னாடி இடிக்காம உட்காரு. இடிச்சா எனக்கு கோவம் வரும். எனக்கும் தான். கோபி யாரு? பாய் ஃப்ரெண்ட்? அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல சார், இஸ் மை அசிஸ்டன்ட். ஓ, உனக்கு அசிஸ்டன்ட்டுக்கும் ஆம்பளை வேணும், லிஃப்ட் கொடுக்கறதுக்கும் ஆம்பளை வேணும். ஆனா உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. கத்தி எடுத்துக்கிட்டு சுத்துவீங்க. அது போட்டோம், மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? உன்னதான் கேக்குறேன். ஏதோ ஒரு அமௌண்ட் வருது சார். அது வந்து இந்த ரெசெஷன் வந்ததுனால பிசினஸ் குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தது சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு கொஞ்சம் இந்த கார்னர்ல இறக்கி விட்டுடுங்களேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓவரா நடிக்காத, பார்க்கவே சகிக்கல. உயிரெங்குமே புது சக்தி வேகமே. எங்குமே இவன் காண்பது பெரும் வெற்றிதானே. என்றுமே உள்ளானது இவன் போகும் பாதையே. யாருமே செல்லாதது இவன் பாதைதானே. குற்றம் செய்தாலே ஒரு தீர்ப்பை சொல்வான். பதவி உயர்ந்தாலும் இவன் ஏற்றை சீமான். பயமில்லை, தடையில்லை, இனி என்றும் முடிவில்லை, வெல்வானே. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஜானகிராம் பேர்ல ரசிகர் மன்றம் திறக்கிறாங்க. சூரியன் இவனானே சூரியன். சூரியன் இவனானே சூரியன். சூரியன் இவனானே சூரியன். தேவையில்லாம நீங்க அவனை ஹீரோவாக்கிட்டீங்க. அவன் என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்ல சார். என்னடா ஓவரா சீன் காமிச்சிட்டு இருக்க? உன்ன கண்ணை தூக்கிட்டு ரோட்ல ஓடுறேன்னு கேள்விப்பட்டேன். ஓட்டுற போறாங்கடா. மொழி போக்கிட இவன் காவலில்லை. இவனது உயிர் காத்திட என்று விடுவதில்லை. சூரியன் சூரியன் சூரியன். சூரியன் இவன்தானே சூரியன். சூரியன் இவன்தானே சூரியன். சூரியன் இவன்தானே சூரியன். சூரியன் இவன்தானே சூரியன். ஹலோ 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 ஹலோ, அவங்கிட்ட போனை கொடு. போனை கொடுறாங்க. ஹலோ ஹலோ சார். யாரு? சார், நான் பவித்ரா, ஈவென்ட் ஆர்கனைசர். என்ன சார், நீங்க உடனே மவுண்ட் ரோட்ல இருக்கிற மசூதிக்கு வாங்க. எதுக்கு? இங்க நான் ஒரு கிரிமினலை பாத்திருக்கேன். நீ பார்த்தவன் கிரிமினல் எப்படி தெரியும்? உங்க ஆபீஸ்க்கு வந்தப்பா உங்க ரைட் சைடு செவுத்து மேல அவன் போட்டோவை பார்த்தேன். என்னது? உங்க ஆபீஸ்ல இருக்கிற செவுத்துல அவன் போட்டோவை பார்த்தேன். நீ அங்கேயே இரு, நான் இப்பவே வரேன்.
எவனும் பதில் சொல்ல மாட்டாங்கடா. ஆ? 3 வருஷமா நீ சிட்டிலேயே இல்ல, இப்ப எதுக்கு வந்திருக்க? யார்கிட்ட பேசுன? ஆ? என்ன பிளான்? சார் நான் எல்லாத்தையும் விட்டு 3 வருஷம் ஆச்சு சார். என் பொண்டாட்டியோட டெலிவரிக்கா வந்திருக்கேன். குழந்தைய எங்க பெட்ரோல் வச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கூட என்கிட்ட பணம் இல்ல சார். பணம் கட்டலன்னா என் குழந்தை இறந்துரும் சார். பிச்சைக்கார மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கேன் சார். ஒருத்தன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா சார். சரியா பதில் கூட சொல்ல சார். வா ஹாஸ்பிட்டல் போலாம். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா அதே இடத்துல உன்னை கொன்னுடுவேன். சரி சார், வாங்க சார் போலாம். வாங்க சார். இவதான் என் பொண்டாட்டி சார். யோ மனுஷனாயா நீ? பொண்டாட்டி குழந்தை இங்க விட்டுட்டு பணம் கொண்டு வரேன்னு சொல்லி 3 நாள் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளியில அனுப்பலாம்னு நினைச்சோம். எவ்வளவு கட்டணும்? 20,000 ரூபாய். என்கிட்ட 5 தான் இருக்கு, ஒரு 15 கொடு. You mean 15,000? அவங்க முன்னாடி தமிழ்ல தானே சொன்னாங்க, மறுபடியும் அதே இங்கிலீஷ்ல கேக்குறேன். பணத்தை எடு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். அதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். உன் பொண்ணு பிறந்த நேரம் நீ தப்பிச்சிட்ட. உன் மேல 4 மர்டர் கேஸ் இருக்கு. அங்கேயே போட்டு தள்ளிருப்பேன். வேற ஏதாவது வேணா ஃபோன் பண்ணு. சரி சார். சார், ஆ, என் பொண்ணுக்கு நீங்க தான் சார் பேர் வைக்கணும். பவித்ரானு வை. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சார். என் பேர் வச்சீங்க? உங்களுக்கு அந்த பேர் அவ்வளவு பிடிக்குமா? 15,000 ரூபாய் கொடுத்தல, அதுக்காக தான். டோடா, நான் கடனா தான் கொடுத்தேன். போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எனக்கே ஆப்பு வைக்கிறீங்க. கொடுத்துறேன், கவலைப்படாத. எனக்கு ஒரு ஈவென்ட் பண்ணி தரியா? ஈவென்ட்டா? எதுக்கு? ஆர்ஃபன்ஸ்க்காக நான் ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். 1 செகண்ட் கோபி, நான் முக்கியமா பேசிட்டு இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். வெரி குட் சார். அனாதை குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். அதாவது ஈவென்ட் எங்க நடக்க போகுது, எத்தனை பேர் வருவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன செய்யணும், அப்புறம் விஐபிஸ் யாராவது வருவாங்களா சார்? நிச்சயமா வருவாங்க. யாரு சார்? பாத்து இறங்குங்க மாமா. கையிடுறா, அது கூட தெரியாது எங்களுக்கு. ஓ, வாங்க 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 சார். உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்காக வெயிட் பண்றாங்களா? நீங்க தானே சார் சீஃப் கெஸ்ட். அறிவு இருக்கடா உனக்கு? இவ்வளவு பெரிய ஆளுங்களா வச்சுட்டு என்ன சீஃப் கெஸ்ட்ன்ற? எல்லாம் உன்னால தானே மாமா. வா போலாம். சரி வாங்க. வாங்க சார். ஓபன் பண்ணுங்க. நிச்சயமா இருக்கு சார். பரவாயில்ல, கட் பண்ணுங்க சார். கட் பண்ணுங்க மாமா. சும்மாடா. எங்க மாமாவோட தயவால டிஐஜி சார் என்கரேஜ் பண்ணதுனால இன்னைக்கு இந்த ஸ்கூலை என்னால திறக்க முடிஞ்சது. நான் கிட்டத்தட்ட 150 பேரை என்கவுண்டர் பண்ணிருக்கேன். அந்த கேங்ஸ்டர்ஸ் மேல உள்ள ரிவார்ட் பணமே எனக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சுதான் நான் ஸ்கூலை திறந்திருக்கேன். இன்னில இருந்து நீங்க இங்கேயே தங்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா படிக்கலாம். உங்களை மாதிரியே எனக்கும் யாரும் இல்லை. அப்பா அம்மா இல்லைன்னு நீங்க யாரும் கவலைப்படவே கூடாது. அப்பா அம்மா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாம தான் உதாரணமா இருக்கணும். உன் பேர் என்னப்பா? சார், என் பேர் ஜோசப் சார். ஓ, நல்லா படிக்கணும். ஓகே, நல்லா படிக்கிறேன் சார். பெரியவனா என்ன ஆவ? ஜானகி ராமன் ஆவன் சார். ஓ, குட் குட். நீ என்ன ஆவ கண்ணா? ஜானகி ராமன் ஆவன் சார். நீ என்ன ஆவ? ஜானகி ராமன் ஆவன் சார். தம்பி, நீ என்ன ஆவ போற? ஜானகி ராமன் சார். என்னையா எல்லாரும் ஜானகி ராம் ஆகணும்னு சொல்றாங்க? அக்கா, நீங்க என்ன பாவீங்க? நானா ஜானகிராமுக்கு பொண்டாட்டி ஆவன். என்னது? ஆர்ஃபன் ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்கானா? அதெல்லாம் நம்ம பணம் தான்டா. ராஜா இல்ல, சின்ன இல்ல, சலீம் இல்ல, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டானா. அவனை உடனே தூக்கணும்டா. அவனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த நான் மாத்த வேண்டி இருக்கு. என்னால நிம்மதியா ஒரு இடத்துல தூங்க முடியல. ஜானகிராம், 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 என் பொழப்பு கேவலம் ஆயிடுச்சா. அவனை உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். தூக்குங்கடா அவனை.
ஓ மை காட், உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? ஏ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப லக்கி. அதாவது வெளிய ஈவென்ட் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தா கூட ஃபுட் ரெடியா இருக்கும்ல. நாட் பேட். இன்னும் என்னலாம் தோணுது? என்ன இங்க? பேலன்ஸ் அமௌண்ட்காக வந்தேன். டீ குடி. தேங்க்ஸ். உங்களுக்கு டீ போட கூட வருமா? சின்ன வயசுல நான் பண்ண வேலையா தானே. 200 கூல் ட்ரிங்க்ஸா? 50 குழந்தைங்க கூட இல்லையே. குழந்தைங்கலாம் அனாதை பசங்க சார். பார்க்காத கூல் ட்ரிங்க்ஸ பார்த்ததும் ஒவ்வொருத்தரும் 3 நாள் குடிச்சாங்க. 3 டென்ட் இதுக்காக போட்ட? 2 போட்டா பத்தாதா? பணம் எல்லாம் வேஸ்ட். சப்ப பில்லுக்கு ஏன் சார் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? நான் பண்ற ஈவென்ட்டோட ரேஞ்ச் தெரியுமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் மந்த் சூப்பர் ஸ்டார் வர ப்ரோக்ராம்க்கு நான் தான் ஈவென்ட் மேனேஜர். இவ்வளவு யோசிக்கிறதுக்கு 2 டென்ட்டையும் 200 கூல் ட்ரிங்க்ஸையும் நீங்களே கொண்டு போயிருக்கலாம்ல. அதுக்கு ஏன் என்ன கூப்பிட்டு இவ்வளவு பஞ்சாயத்து வைக்கிறீங்க? டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? இந்த உன் பில் அமௌண்ட். Thank you. இது அந்த 15,000. எந்த 15,000 ரூபாய்? அதான் நீ ஹாஸ்பிடல்ல கொடுத்தியே. என்ன அத நான் கடனா கொடுத்தேன்னு நினைச்சியா? இல்லையா? நீ அவ்வளவு பாசத்தோட அன்போட அந்த சின்ன குழந்தைக்கு என் பேரை வச்சல, அந்த பணத்தை நான் திரும்ப வாங்குவேன் நீ எப்படி நினைச்ச? நம்ம கணேஷ், நம்ம பாப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம். நம்ம 2 பேருக்குள்ள இந்த பாக்கி பணம் எல்லாம் வச்சுக்கலாமா? எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் இனிமே அவங்க கூட பேச மாட்டேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். போ. ஏய் நில்லு, நான் சொல்றது கேளு. உனக்கு பணம் வேண்டாமா? ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பணம் வேண்டாமான்னு கேக்குறேன். அது ஒரு ஈவென்ட், அதுக்கு ஒரு பெரிய பில். உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணும் வேணாம். அது இல்ல பாய், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். எதுவும் பேசாத. இந்த சிட்டிலேயே உனதான் பெரிய ஷூட்டர்னு சொல்லிக்கிறாங்க. விடியறதுக்குள்ள ஜானகிராம் இருக்க கூடாது. தூரத்துல இருந்து சுடுவியோ, கிட்டத்துல போய் சுடுவியோ, ரைட்ல இருந்து சுடுவியோ, லெஃப்ட்ல இருந்து சுடுவியோ, இல்ல டைரக்டா அவன் வீட்லயே வச்சு சுடுவியோ, எனக்கு தெரியாது. என்னடி இது? என்னதுமா? அந்த ஜானகிராமனோட போட்டோ உன் புக்ல எதுக்கு இருக்கு? இது மேல ஐ லவ் யூ கூட எழுதி இருக்கு. அப்படின்னா நீ அவனை லவ் பண்றியா? லவ்வா? லவ்னா என்னம்மா? சின்ன வயசுல இருந்தே நீ எனக்கு அத பத்தி எதுவும் சொல்லலையேமா. அப்படின்னா ஐ லவ் யூ எதுக்குடி எழுதி இருக்க? நான் ஒண்ணு அதெல்லாம் எழுதலமா, அவனே எழுதிக்கிட்டாமா. அவனா எழுதிக்கிட்டது உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஓகே, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா? ஐ லவ் யூ சொல்லி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். மெசேஜஸும் மிஸ்ட் காலுமா கொடுத்துக்கிட்டே இருக்கான். எங்க பார்த்தாலும் உடனே லவ் லெட்டர் கொடுத்துட்டான். கொடுத்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இது மட்டும் எப்படி மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? என் கண்ணை பார்த்து சொல்லுமா, என் கண்ணை பார்த்து சொல்லு. உனக்கு ஏன் மேலே டவுட்டா? பவித்ரமான உன் பவித்ரா மேலே சந்தேகப்படுறியா? ப்ராமிஸ்மா? ஏய் ப்ராமிஸ் இல்ல, ஸ்கூட்டி சாவி கொடு. குடுன்னு சொன்னேன். எங்க ஜானகிராம்? மேடம் நில்லுங்க, எங்க போறீங்க? நில்லுங்க மேடம். ஹலோ மேடம். ஏய் அறிவில்லையா உனக்கு? உன்னதான். இப்ப நீங்க என்கிட்டயா பேசுறீங்க? உன்கிட்டதான். எதுக்காக ஏன் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க? லவ் கவனி என்னென்னமோ சொல்லி உளறியாமே. லவ் லெட்டர் குடுக்கறியா? மிஸ்ட் கால் எல்லாம் குடுக்கறியாமே. எனக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னா மீடியாவை கூப்பிட்டு உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சு நார் அடிச்சிருவேன். அது சரி, நீ இவ்ளோ பெரிய ஆபீசரா இருக்க, அறிவே கிடையாதா உனக்கு? இதெல்லாம் உங்க பொண்ணு சொன்னாடா? பாக்க சின்ன பொண்ணா இருக்காளே, லவ் பண்ணலாம் அதுன்னு சொல்லி ஏமாத்தலாம் நினைச்ச உன்ன மாதிரி ஆளுங்களால தான் நாங்களாம் இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்க அம்மாவை ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான், அதனால நான் பிறந்தேன். என்னையும் ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான், அதனால அவ பிறந்தா. ஆனா அவளை யாருமே ஏமாத்தவே கூடாது. அதுக்கு நான் விடவே மாட்டேன். அருந்ததி மேடம், நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க.
போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அவ பல்ல உடைச்சு அவ கையிலே கொடுக்குறேன். என்ன சொன்ன? ஏன் பொண்ணோட பல்லைய உடைக்கிறேங்கறியா? என்னையா என்ன? நீ வேணா பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம். இத பாரு, நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியல. அருந்ததி. நீங்க ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? நான் ஒன்னும் உங்க பொண்ணு பின்னாடி அலையமோ இல்ல லவ்வும் பண்ணல. நானும் உங்கள மாதிரி தான் கல்யாணமே வேண்டாம் தான் சுத்திட்டு இருக்கேன். கடைசியா உனக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன். அவளை மறந்துடு. அவ வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன். எந்த ஆம்பளைக்கு இடம் இல்ல. அவளை நான் இன்னொரு மதர் தெரேசாவா பாக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவளை விட்டுரு. என்னங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னங்க பாம் வச்சு இந்த ஸ்டேஷனையே அழிச்சிடுவேன். எங்க இருக்காவ? எதுக்கு போன் பண்றான்னு புரிஞ்சிடுச்சு. நான் எடுக்கல. ஏன்பா இந்த வாழைப்பழம் எவ்வளோ? இந்த பழமா? இது டசன் 100 ரூபாய். என்னையா இந்த நேரத்துல கூட இவ்வளவு ரேட் சொல்ற? நேரம் எதுவா இருந்தானே ரேட்டா தான். இங்க பாரு, எனக்கு ஒண்ணு வாங்கணும்லாம் இஷ்டம் இல்ல. உனக்கா வாங்கலாம்னு நினைச்சேன். இங்க பாரு. ஓகே, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. உன் கோவத்துக்கு எனக்கு காரணம் புரியுது. உனக்கு இன்னும் கூட கோவம் குறையலனா இந்த கணத்துல கூட ஆற அடி. ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். அடி அடிங்கறல. மறுபடியும் நீ அடிப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன அடின்னு தான் அடிச்சிட்டேன். நான் ஏதோ ஜாலியா தானே சொன்னேன். ஜாலியா சொன்னேன்? உங்க அம்மா அங்க ஸ்டேஷனுக்கு வந்து ருத்ர தாண்டவமே ஆடிட்டு போறாங்க. பாம்பு வச்சு ஸ்டேஷனே அடிச்சிருவாங்களா? எப்படி? நான் தினமும் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேனா? லவ் லெட்டர் வேற கொடுக்கறேனா? நடந்தது சொல்லிடுறேன். என் புக்ல உன் போட்டோ பார்த்து ரெட் ஹேண்டடா புடிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம தான் அப்படியே உம்மல பழி போட்டேன். போடுடி, பாக்க கேனைய மாதிரி இருக்கேன்ல. அது சரி, உன் போட்டோ ஏன் புக்ல ஏன் வந்ததுன்னு கேட்க மாட்டியா? அப்படி முடிச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? கேளு சொல்றேன். கேளுங்கறல. நீ என்ன லவ் பண்றியா? பண்ண கூடாதா? ஆனா நான் உன்னை லவ் பண்ணல. என்னது? யோசிக்காமலே நோ சொன்னா எப்படி? பண்றது யாரு? பவித்ரா. என்ன பவித்ரான பெரிய இவளா? ராம், நீனும் சரியா புரிஞ்சுக்கல. நான் உன்னை லவ் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் பண்றேன் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை எவன் லவ் பண்ண சொன்னா? உங்க அம்மா உன்னை இன்னொரு மதர் தெரேசா ஆக்கணும்னு கஷ்டப்பட்டு இருக்காங்களா? எனக்கு மதர் தெரேசா ஆகணும்னு ஆசை இல்ல. அப்புறம் மதர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. இந்த விஷயத்தை போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் எத்தனை பசங்க வேணா நீ பெத்துக்கலாம். மதர் என்ன, கிராண்ட் மதரா கூட ஆகலாம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் பேசுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி சாரி சொல்லலாம்ல. சாரி சொல்லணுமா? உன்னை செய்யக்கூடாத தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு ரிவர்ஸ்ல நான் சாரி சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றியா? இங்க பாரு, கடைசியா ஒன்னே ஒன்னு கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒன்னு எஸ்ன்னு சொல்லு, இல்ல நோன்னு சொல்லு. நோ. ஏய், எதுக்கு கண்ணை அப்படி உருட்டிட்டு இருக்க? என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. உன்னதா கத்தி கத்தி. ஏய், கத்தி எங்கடா? கத்தி இல்லம்மா. கத்தி குடுறா. கத்தி குடுறா. என்ன பண்றமா? உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏய் ஏய், என்ன குடிக்கிற? சிங்கிள் மால்ட் விஸ்கி. எது குடிக்கிற? எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு. நான் இது குடிச்சு அவரை மறக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஓகேவா? பவித்ரா. ஓகே டன். குடு. இல்ல குடி. யோசிக்காத குடி. குடிச்சிரும் போல இருக்கு. ஏய் ஏய், என்ன குடிக்கிற தெரியுமா உனக்கு? அடங்கொய்யால மொத்தத்தையும் குடிச்சிட்டா. வெயிட், கொஞ்சம் ஏறிட்டு விடு. பொறுமையாரு. ஹோல்ட் ஆன். தேங்க்ஸ் பாஸ். ஓகே. ஏதேதோ ஆகி போனேன் நானும், ஏக்கத்தில் வாடி போனேன் நாளும்.
நட்டாத்தில் என்னை விட்டு போறானே இவனுக்கு என்ன திமிரு ஏதேதோ ஆகி போனேன் நானும் ஏக்கத்தில் வாடி போனேன் நாளும் நட்டாத்தில் என்னை விட்டு போறானே இவனுக்கு என்ன திமிரு எப்போதும் உன்னை தொட்டு கொஞ்ச வேணும் என் வாழ்வில் உன்னை போல ஒன்னும் இல்லை என் காதல் குட்டி குட்டி வாழ முளைச்சு ஆட இவனுக்கு என்ன திமிரு ஏதேதோ ஆகி போனேன் நானும் ஏக்கத்தில் வாடி போனேன் நாளும் நட்டாத்தில் என்னை விட்டு போறானே இவனுக்கு என்ன திமிரு தினமும் கொஞ்சி பேச ஆசைப்பட்டேன் ஆனா அவன் என்ன மீறி பறந்து போறான் மச்சான் என் மனசுக்குள்ள கூடு கட்டி தங்காம எங்கேயோ பறந்து போறான் என் நெஞ்சில் நீ செய்த மாயங்கள் தீராத தாகங்கள் யாரிடம் சொல்றேன் மனசில் கொஞ்சம் கூட ஆசை இல்லையா என் கஷ்டம் உனக்கு புரியவில்லையா நீ வேண்டாம் போ போ இவனுக்கு என்ன திமிரு ஏதேதோ ஆகி போனேன் நானும் ஏக்கத்தில் வாடி போனேன் நாளும் நட்டாத்தில் என்னை விட்டு போறானே இவனுக்கு என்ன திமிரு போடா கூரான பார்வைகள் கொல்லுதென்னை கண்ணுக்குள் உன்னை வைக்க சொல்லும் என்னை கூரான பார்வைகள் கொல்லுதென்னை கண்ணுக்குள் உன்னை வைக்க சொல்லும் என்னை என் மேனி தீண்டாமல் நீ போக தூங்காமல் நான் வாட நெஞ்சில் ஏக்கம் உன்னை வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் காணாத சாமி கருணை இல்லையா நீ வேண்டாம் போ இவனுக்கு என்ன திமிரு ஏதேதோ ஆகி போனேன் நானும் ஏக்கத்தில் வாடி போனேன் நாளும் நட்டாத்தில் என்னை விட்டு போகாதே இவனுக்கு என்ன திமிரு பவித்ரா கிட்டே நோ சொல்லிட்டியா கண்டதை குடிச்சு வளராத நான் ஒன்னு பேசாம படு மாட்டேன் டேய் எங்க போற டேய் ராம் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னையும் அடிப்ப உன்னை விட மாட்டேன்டா டேய் செக் பண்ணுங்கடா நீ போலாம் நீ கிளம்புடா ஹாய் பேர் என்ன சாந்தினி चांदनिया चांदनी मेरे चांदनी रंग भरे बादल के तेरे नैनों के काजल थे मेरे दिल के बोतला पादो चांदनी कौन कर रहा है அண்ணே இங்க ஒருத்தன்
அவன் கன் எடுத்து வெளியில வச்சுட்டு பாத்ரூம்க்கு போயிருக்கான். அந்த ஃபைல் கொஞ்சம் அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கோங்கண்ணா. என்ன பண்ண போற? வேண்டாம் ஜானகிராம், வேண்டாம் சொன்னா கேளு. புல்லட்ஸ் எங்கடா? சார் அது புல்லட்ஸ்லாம் ஆயிடுச்சு சார். வேற புல்லட்ஸ் கொடுங்கடா. புல்லட்ஸ்லாம் இல்ல சார். இல்ல சார். தேடுங்க தேடுங்க. இல்ல இல்ல தேடுங்க தேடுங்க. ஏதாவது ஒண்ணாவது கிடைக்க தேடுங்க. எங்கயாவது ஒரு புல்லட்டாவது கிடைக்க தேடுங்கடா. அவன மட்டும் இருக்கு உயிரோட. அரெஸ்ட் சார். ஒரு நிமிஷம். ஒரு புல்லட் கொடுங்க சார். எதுக்கு? அர்ஜென்ட்டா இவனை தூக்கணும். ஒண்ணும் தேவையில்லை, அரெஸ்ட் பண்ணு போதும். எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணணும்? இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட் பின்னாடியே சுத்துறமா? 2 புல்லட்ஸ் இருந்தா கொடுக்காத. என்ன இப்ப இந்த தல்வாரை கொண்டுட்டு நீ ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? அப்படின்னா நீங்களே இவனை கொண்டுட்டு நீங்களே ஹீரோ ஆகுங்க சார். உனக்கு என்ன பைத்தியமா? சார் பேசிட்டு இருக்க டைம் இல்ல சார். நீங்களே அவனை கொன்னுடுங்க சார். Do you know who I am? அரெஸ்ட் பண்ணுங்க. எவன்டா இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? நாம இங்க வரப்போறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இத்தனை வருஷமா போலீஸ் கண்ல மண்ணு தூக்கிட்டு இருந்த அண்டர்வெல் டான் தல்வார ஜானகிராம் ரொம்ப திறமையா புடிச்சிட்டாரு. உண்மையிலேயே ஜானகிராம எல்லாரும் பாராட்டணும். டயத்துக்கு புல்லட்ஸ் தீந்து போனதுனால இவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இன்னொருத்தர் இருக்கா, கலீத். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா மொத்த புல்லட்ஸையும் அவன் தலையிலேயே இறக்கிடுவேன். தல்வாருக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்டத்தட்ட 12 பேர். லைவா எடுத்ததெல்லாம் போதும், கிளம்ப சொல்லுங்க. சார் சேட்டலைட் போன். என்னடா ஓவரா சீன் காட்டுற? ஜானகிராம், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். என் போன் லைன்ஸ்லாம் நீ டேப் பண்றேன். என்ன டிவில ஓவர் டயலாக்ஸ் பேசுறேன். என்ன தல்வார் நினைச்சிட்டு இருக்கியா? காலீத்ரா, கேவலம் நீ ஒரு சப் இன்ஸ்பெக்டர். உன்னால என்னடா புதைச்சிடுவன், ஞாபகம் வச்சுக்கா. முடிட்டு சைலண்டா உட்கார். கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கணும். நான் மட்டும் நினைச்சேன்னா போலீஸ்காரங்கிட்ட மாமூல் வசூல் பண்ணுவேன். ஒரே போன் கால்ல உன் கதையை முடிச்சிருவேன். அப்ப ஏன்டா போன் பண்ணல? क्या? ஒரு போன் கால் பண்ணி என் கதையை முடிக்கிறத விட்டுட்டு எதுக்குடா தேவையில்லாம பில்டப் பண்ற? ஏய் மூடுறா. இவ்வளவு நேரம் நீ பேசுனத நான் கேட்டல, இப்ப நான் பேசுறத நீ கேளு. எவனுக்குடா போன் பண்ணுவ? நீ போன் பண்ணும்போது அதை அட்டன் பண்ண உன் ஆள் ஒருத்தம் கூட இல்லைன்னா என்னடா? மிஞ்சி போனா உன் ஆளுங்க 200 பேர் தான்டா இருக்காங்க. மொத்தத்தையும் தூக்குவேன். உன் நெட்வொர்க் மொத்தத்தையும் கட் பண்றேன்டா. ஏய், நீ பிளான் போட்டா சாகுறது நான் மட்டும் தான்டா. முடிஞ்ச அதையும் பண்ணுடா. உன் தம்பிங்க பொண்டாட்டி அவங்க பசங்க எல்லாருமே இங்க தான்டா இருக்காங்க. அத மறந்துடாத. உன் மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அத்தனை பேரோட டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும்டா. என்ன தேவையில்லாம கலர்னா ஒத்தனை விடாம அத்தனை பேரையும் தூக்குவேன். ஏய், உனக்கு இந்தியால எத்தனை பிசினஸ் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா?
உன்னோட ட்ரக் பிசினஸ் மொத்தத்தையும் டெல்லியில தேவேந்தர், மும்பைல ஷக்கீல் தானடா பாத்துட்டு இருக்காங்க. திருட்டு டாலரை இந்தியால எத்தனை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேடா. நீ வெறும் எக்ஸ்டார்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியால தினமும் ஏறிக்கிட்டு குறைஞ்சிட்டு இருக்கிற கோல்ட் ரேட்டை நீ தான் டிசைட் பண்றேன்னு எவனுக்கும் தெரியாதுடா. மேட்ச் பிக்சிங் ஆடா செய்யற, பெட்டிங்கிற பேர்ல தினமும் நீ எத்தனை கோடி சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது போதாதுன்னு சினிமா பைரசி வேற பண்ணிட்டு உன்னோட பஷீர் அதை மாஸ்டர் காப்பி போட்டு 30 நாடுகளுக்கு டிவிடி போட்டு அனுப்புறது எனக்கு தெரியாதா? ஏய், பாகிஸ்தான்ல எல்லாரும் ஹிந்தி படத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தனாவது அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்து ரைட்ஸ வாங்கிட்டு போயிருக்கானடா? இல்ல, அங்க நீங்க டிவிடி மட்டும் இல்லடா, நேரடியா சினிமாவை தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கராச்சியில உனக்கு ஒரு தியேட்டரே இருக்குடா, தில் குஷ் மஹால். அத மெயின்டைன் பண்றது அக்பர் கான் தானே? என்ன நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணேன்னு வச்சுக்க, பேக தூக்கிட்டு கிளம்பிடுவேன். A to Z மொத்தத்தையும் தூக்கிடுவேன். ஏய் ஏய், இது வரைக்கும் நீ எத்தனை பேரடா கொண்டு இருப்ப? 5, 10, 15? நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன்னு தெரியுமாடா? நீடானா நாடானா சொல்லுடா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? மேல இருந்து வர பிரஷர்ஸ்னால பேசாம விட்டுறோம். அது இல்ல தம்பி. ஏய், எவன்டா தம்பி? நான் உனக்கு எப்படிடா தம்பி ஆவேன்? சார் அவன் சொன்ன மாதிரியே மிரட்டிட்டான். இந்த நிமிஷமே உன்னை ஒரு தூக்கிடுவேன்டா. நிமிஷம் நான் சொல்றது கேளு. நம்மளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா பிசினஸ் நல்லா இருக்கும். பேமெண்ட்ஸ் பேசுற பேட்ச்லடா நானு, செட்டில்மெண்ட் பேட்ச். ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீ எனக்கு வார்னிங் கொடுக்கறது, நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறதுலாம் வேலைக்காகாது. எதிரில வந்து நின்னா ரெண்டுல ஒண்ணு பாத்துறலாம்டா. ஒண்ணு புல்லட் உனக்குள்ள இறங்கணும், இல்ல எனக்குள்ள இறங்கணும். வாடா.